அதிகரிக்கும் போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்பான போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால நொடி பொழுதுல மனரீதியா தடுமாறி தண்டனைக்குள்ளாகும் பொதுமக்கள். இது பற்றி விவரிக்க இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பா என்ன சொல்லப்படுது, மக்களுக்கு இதன் மூலமா என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? முழு விவரங்கள் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பரில், டிவியில், ஃபேஸ்புக், சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான செய்திகள் வரதை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணுன்னா, கடந்த காலங்களில் இந்த கடிதங்கள் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள், அதே போன்று தந்தி, இது போன்ற விஷயங்கள் இருந்த இந்த வெடிகுண்டு மிரட்டலானது இந்த டெக்னாலஜி வளர்ந்ததொட்டி மொபைல் ஃபோன், இமெயில், இது போன்ற விஷயங்களில் மாறிச்சு. இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது பொறுத்தவரையில் நம்ம பார்த்தோம்னா அண்மை காலங்களாக அதிகரிச்சிருக்கு. ஆனால் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஒரு எமோஷ்னலான ஒரு பீரியடில் இந்த போன்ற விஷயங்களை விளையாட்டாகவோ அல்லது யாரையாவது பழி தீர்ப்பதற்காகவோ யார் மேலேயாவது பழி போடுவதற்காகவோ இது போன்ற விஷயங்களை ஈடுபடுறது என்பது அதிர்ச்சிகரக்கூடிய தகவலாக தற்பொழுது வெளியாயிருக்கு. இதில் பல்வேறு விதங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா அண்மை காலமாக இந்த போலி வெடிகுண்டு மிரட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிலையில் கூட இன்றைக்கி கூட 2 விஷயமானது பதிவாயிருக்கு. அதாவது 2 புகார்கள் பதிவாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அரியலூரில் காவல் நிலையத்தில் குண்டு வச்சதுக்காக பாலாஜின்ற ஒருத்தர் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு. இந்த மிரட்டல் போலின்னு என தெரிஞ்சதும் அந்த ஃபோன் காலை வச்சு அந்த பாலாஜின்ற இளைஞரை கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல் சென்னையில் ஈஜம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் பள்ளியில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக வந்திருக்கு. இந்த பள்ளியில் மட்டும் 4 முறை இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸ், அதே போன்று தலைமைச் செயலகத்திற்கு உட்பட இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவது என்பது பரபரப்பாக தெரிந்திருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா போன்ற விஷயங்களை அடுத்தடுத்து பல்வேறு வெடிகுண்டு மிரட்டல். இதில் மிக முக்கியமாக பரபரப்பாக பார்க்கப்பட்ட 2 வெடிகுண்டு மிரட்டல்களை நம்ம இப்போ பார்க்கலாம். விழுப்புரத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பிரதான கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் செய்து பாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. இதனையடுத்து உடனடியாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாம் தடுப்பு பிரிவினர், அதாவது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்கள் மோப்பன் ஆகி மற்றும் அந்த டெக்னாலஜி அந்த இவங்க யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டோட போய் அங்கே பார்க்குறாங்க. அது போலின்னு தெரிய வருது. இதனை அடுத்து அந்த ஃபோன் காலை வச்சு அவங்கள பிடிக்கும் போது அவர் ஒரு 17 வயது சிறுவன் என்று தெரிய வருது. இவருக்கு ஒரு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட, ஆனால் இவர் சிறுவன் என்ற அடிப்படையில் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ற அடிப்படையில் நீதிபதி முன்பு அவரை சமர்ப்பிக்கிறாங்க, ஒப்படைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுவன் தெரியாமல் இந்த தவறை செஞ்சுருக்காரு என்கிற அடிப்படையில் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்படுறாரு. ஆனால் இதை முன்னதாக அவர் விசாரிக்கும் பொழுது தெரியாமல் என்னுடைய அண்ணனோட ஃபோனில் மெட்ரோ ரயில்னு ஒரு நம்பர் இருந்துச்சு, அதை எடுத்து ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருக்காரு. இப்படி மிரட்டினா எனக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும்ன்றது கூட அந்த சிறுவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு விளையாட்டாக செய்ய போய் அது வினையில் முடிஞ்சிருக்கு அந்த சிறுவனுக்கு. எனினும் அந்த நீதிபதி இந்த சிறுவனோட அந்த மனநிலையை பார்த்து அவருக்கு ஜாமீனில் விடுவிச்சிருக்காரு. இது எல்லா சமயத்திலையும் நடக்காது என போலீஸார் எச்சரித்திருக்கிறாங்க. அதே போல தான் முன்னாள் காதலனை பழிவாங்க குஜராத்லேருந்து சென்னைக்கு சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்ட முறையில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய இடங்களுக்கு, குறிப்பாக நரேந்திர மோடி ஸ்டேடியம் உட்பட பல்வேறு இடங்களுக்கு 21 முறை ஒரு இளம்பெண் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காங்க. அவங்க கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்படுறாங்க. இந்த நிலையில தான் அப்போவே கைது செய்யப்படும் பொழுதே அவங்கள விசாரித்து குஜராத்துக்கு அழைத்து சென்ற போது அங்கே இப்போ அவங்க சிறையில் இருக்காங்க. இதில் சென்னையில் தங்கி அவங்க இந்த மாதிரி 5 வருஷம் இருந்ததுனால இங்கே எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு அப்போவே விசாரித்த போது அப்போ அவங்க பெருசாக பண்ணலை, எதுவும் தெரிஞ்சு வந்துச்சு. அதனால் விட்டுட்டாங்க. இப்போ மீண்டும் அது தொடர்பாக விசாரணை நடத்தின போது தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் இந்த ரேனா ஜோஷில்டா என்கிற குஜராத்தை சேர்ந்தவங்க அவங்க தன்னுடைய முன்னாள் காதலர் திவாஜ் பிரபாகர் என்பவரை பழி வாங்குவதற்காக அவரது பெயரில் டார்க் வெப்பில் அவர் ஏற்கனவே உங்கள் ஐடி எம்ப்ளாயின்றதுனால டார்க் வெப்பில் போய் இவர் பேரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பல்வேறு மிரட்டல்கள் விடுத்திருக்காங்க, வெடிகுண்டு மிரட்டல்கள். சென்னை விமான நிலையத்துக்கு 3 முறை அவரது பேரில் இந்த மிரட்டல் விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் குஜராத்துக்கு போய் அவங்கள கைது செய்து அழைத்து அவரிடம் விசாரணை நடத்தி மீண்டும் அவங்கள குஜராத் சிறையிலே அடைச்சிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இவரை முன்னாள் காதலனை பழி வாங்குவதற்கு இவங்க இந்த போன்ற செஞ்சுருக்காங்க. இதே போல தான் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லேயே 34 மனித வெடிகுண்டுகள், அதாவது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோஷியர் அஸ்வினி குமார் என்பவர்
தனது இஸ்லாமிய நண்பரை பழி வாங்குவதற்காக, இஸ்லாமிய நண்பர் அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் என்கிற அடிப்படையில் அவரை பழி வாங்குவதற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காரு. ஒரு 34 இடங்களில் வெடிகுண்டு இருப்பதாக சொல்லி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கார். அவரை மும்பை போலீசார், அதாவது அந்த ஜோஷியர் அஸ்வினி குமார் என்பவரை கைது செய்திருக்காங்க. இந்த நிலையில தான் மங்களூர் போலீஸ் ஸ்டேஷன்ல, மங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வேலூரை சேர்ந்த, அதாவது தமிழகத்தை சேர்ந்த சசிகுமார் என்பவர் ஒரு மிரட்டல் விடுத்திருக்கார். இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களுக்குள்ள. இது எல்லாமே போலியாக ஒருவரை பழிவாங்கவோ அல்லது விளையாட்டுக்காகவோ செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் பொது இடங்களை தவிர விமான நிலையங்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் வைப்பது என்பது அதிகரித்து அந்த தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வெடிகுண்டு மிரட்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ஸ், அதே போன்று பப்ளிக் பிளேசஸ், செக்ரட்டரேட்டாக இருக்கட்டும், கலெக்டரேட் ஆஃபீஸாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களில் அதிக அளவு ஈடுபடுறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 994 போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு வந்திருப்பதாக மத்திய விமான நிலையத்துறை அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கடந்த 5 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்ட இந்த போலி வெடிகுண்டு மிரட்டல் விமான நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்கிற தகவலும் வெளியாகிருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக 2024ஆம் ஆண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 994 மிரட்டல்கள் வந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்குது. இந்த அதிகரிப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையிடம் விசாரிக்கும் பொழுது பொதுமக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்துறது, ஈஸி ஆக்சஸாக இருக்குது, உடனடியாக ஒரு ஃபோன் பண்ணிடலாம், ஒரு இமெயில், இப்போ டார்க் வெப்பில் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது என்பது, அதாவது நம்ம யார் என்ற அடையாளம் அனானிமிட்டி கிரியேட் பண்ணி நம்ம யார் என்றே தெரியாமல் ஒரு இமெயிலை கிரியேட் பண்ணி வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதை அவங்க செஞ்சிடறாங்க. ஆனால் அவங்க அந்த நேரத்தை, அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தற்காலிக அந்த எமோஷனுக்காக இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுறது, அதனுடைய பின்விளைவு என்ன என்று அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனால தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இதனுடைய பின்விளைவுகள் என்ன, இதில் அனுபவிக்கிறவங்க யார், அவங்க தண்டனை என்ன மாதிரியான தண்டனைகள் அனுபவிக்க நேரிடும் என்பது குறித்தான விரிவான விழிப்புணர்வு இருந்தால் இது போன்ற விஷயங்களில் செய்ய மாட்டாங்க. குறிப்பாக சிறுவர்கள் இந்த விஷயத்தில் இன்னும் கவனமாக இருப்பாங்க. பெரியவர்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும், சிறுவர்களுக்கு இது ஒரு சாதாரண விளையாட்டு விஷயம் இல்லை என்று. திட்டமிட்டு செய்வது ஒரு புறம் இருந்தாலும் எமோஷ்னலாக ஒரே நேரத்தில் செய்வது என்பது பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்பது கருதப்படுகிறது. தற்போது சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு பையனை அந்த நீதிபதி விடுவிச்சார் அந்த மனநிலை கவனத்தில் கொண்டு. அது போன்று எக்ஸப்ஷனாக தான் நடக்கும், எல்லா நேரத்திலும் அது நடக்காது என காவல்துறை எச்சரிக்கிறாங்க. சரி, இப்போ இது போன்ற குற்றங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள், எவ்வளவு தூரம் இது கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். வெடிகுண்டு மிரட்டல் குற்றமும் தண்டனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா BNS 351 என்கிற அடிப்படையில் பொதுவாக உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மிரட்டுதல். இந்த மிரட்டுதல் கீழே தான் இந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் என்று சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சம்டைம்ஸ் இரண்டுமே பண்ணலாம். 3 ஆண்டு சிறை பிளஸ் அபராதம் அந்த நீதிபதி விதிக்கிறது தான். எவ்வளோ வேணால் விதிக்கலான்றது உச்சபட்சமாக இருக்க அமௌண்ட் என்னவோ அதை நம்ம சொல்லலாம். அதே போன்று 351 கீழ் 1, அதாவது 309 செக்ஷன் 351 பிரிவின் கீழ் இன்னொரு ஒன்று, அந்த பொது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பதட்டத்தை, பொது அமைதிக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினா இதற்கும் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கிறது. 3 ஆண்டுகள் வரை என்பது 1 ஆண்டு, 6 மாதம், 2 ஆண்டு என நீதிபதி எப்படி தண்டனை வழங்குகிறாரோ அந்த குற்றத்தின் தன்மையும் அதற்கு ஏற்படுத்த அந்த பாதிப்புக்கு ஏற்றாற் போல இந்த விஷயங்களும் பொருந்தும். அதற்கேற்றாற் போல இந்த தண்டனை அறிவிக்கப்படும். அதே போல 351 கீழ் 2 இது என்னன்னா அச்சுறுத்தும் நோக்கில் தகவலை பரப்புதல். அந்த தகவல் போனால் ஒரு தேவையில்லாமல் ஒரு இஷ்யூ ஒரு பதட்டமாகும், ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்ற அடிப்படையில் பண்ணாங்கன்னா இந்த செக்ஷன் கீழே இதுலையும் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வரை தண்டனை பெறப்படுகிறது. 353 BNS 353 I என்ற பிரிவின் கீழே இது முக்கியமாக எல்லா இது போன்ற போலி வெடிகுண்டு மிரட்டலுக்கு பதிவு பண்ணக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கிறது. தவறான தகவல் என்று தெரிந்தும் பரப்புதல். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு ஸ்கூலில் பாம்பு இருக்கு, அங்கே பாம்பு இல்லை, ஆனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு தவறான தகவல். ஆனால் அந்த தவறான தகவல் மூலமாக ஏற்படக்கூடிய பதட்டமும் அதனால் அரசுக்கு இழப்பீடும். குறிப்பாக சொன்னால் இந்த கவர்மெண்ட் சார்பாக அந்த டாக் ஸ்குவாட் அங்கே போகணும், போலீஸ் அது சம்மந்தமாக விசாரிக்கணும், வழக்கு பதிவு செய்யணும், இது போன்ற விஷயங்கள்லாம் இருப்பதனால இந்த 4 தண்டனை பிரிவுகளுக்கு மிக முக்கியமாக பதிவு செய்யப்படுகிறது. இது இல்லாமல் ஊப்பா சட்டம், அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சட்டம் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தடுப்பு சட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த சட்டத்தையும் போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் தேவைக்கேற்ப அந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம்.
அதே போல் ஐடி ஆக்ட் சொல்லக்கூடிய ஐடி ஆக்ட் 66 செக்ஷன் படியும் இது போன்ற போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பவர்கள் கீழ் பதிவு செய்யப்படலாம். நாம் இதுக்கு பார்த்த இந்த 4 பிரிவுகள் வந்து ஒரு பொதுவான பிரிவு. போலி வெடிகுண்டு மிரட்டல் என்றாலே இது போன்ற விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்தது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு வந்து தீவிரவாத தடுப்பு சட்டம் வரைக்கும் இதில் வந்து தண்டனைக்கு வழிவகுக்கும் என்கிற அடிப்படையில் காவல்துறையினை எச்சரிக்கை விடுக்கின்றனர். பொதுவாக இது போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், வேலை இல்லாதவர்கள், இது போன்ற நபர்கள் ஈடுபட்டு வந்த சூழலில் அண்மை காலமாக படித்த இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போலி வெடிகுண்டு மிரட்டல் விஷயத்தை கையில் எடுத்திருப்பது என்பது மிகவும் ஆபத்தானது. எனவே இதில் வந்து போதிய விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கணும். இது வந்து ஒரு சாதாரண குற்றம் அல்ல, இதுவும் தண்டனைக்குரிய குற்றம் என்கிற அடிப்படையில் காவல்துறையினர் தீவிரமாக எச்சரித்து வருகின்றனர். கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இந்த போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் என்பது அதிகரித்திருப்பதை மத்திய அரசும் மாநில அரசும் வந்து தங்களுடைய டேட்டாஸில் சொல்கிறாங்க. எனவே இந்த போலி வெடிகுண்டு மிரட்டல் நம்மளுடைய குறுகிய கால அந்த எமோஷனலுக்காக இது போன்ற ஒரு நம்முடைய வாழ்க்கையே சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் என்பது தான் இந்த போலி வெடிகுண்டு மிரட்டல் வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.